அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய மத்திய சிஐடியின் சார்பாக முதலில் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல ஒரு நம்பிக்கை என்ற செய்தியாக அவருடைய அழைப்பை நீங்கள் சம்பந்தமாக, ஏன்னா நீங்கள் இதில் ஒர்க்மேன் சொல்ல எம்ப்ளாயிஸ் தான் சொல்லியிருக்கீங்க. ஸோ எம்ப்ளாயிஸ் சொன்ன பொழுது அதிகாரிகளுக்கும் சேர்த்து நடத்துவீர்கள் என்ற எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்கிறது என்பதை நாம் பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது பேசுகின்ற பொழுது சென்ற ஒப்பந்தத்தில் விடுபட்ட பகுதிகள் சம்பந்தமாக சில விஷயங்களை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஒன்று, அலவன்ஸ் கமிட்டி என்பது போடப்பட்டுச்சு. ஏறத்தாழ 20 மாதங்கள் கடந்த பின்பு கூட 20 இல்லை 24 ஆச்சு, 16-23 கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் முடிவெடுத்த பின்னாடி கூட அந்த அலவன்ஸ் கமிட்டி கூடி இன்னைக்கு இருக்கின்ற விலைவாசியின் அடிப்படையில் பணியாளர்களுக்கான அலவன்ஸை பற்றி பேசவில்லை என்பதை எங்கள் சங்கத்தின் சார்பாக கவலையோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். வெறும் ஊதியம் மட்டும்தான் இருந்தது, HRA CC எல்லாம் உயர்த்தப்படல. அதற்கு அடுத்தது வேலைப்படை சம்பந்தமாக ஒப்பந்தத்துல கடந்த 22/2/2018 போட்ட ஒப்பந்தம், வேலைப்படை ஒப்பந்தம் தொடரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா, 2018 2020 வரைக்கும் 7 ஆண்டுகளுக்கு வழங்கப்பட்ட விதிமுறைகளுக்கு ஏற்ப நீங்க போஸ்டேஷனே பண்ணல. கூடுதல் பணிச்சுமையோடு தொழிலாளி பணியாற்றிட்டு இருக்கலாம் 7 வருஷ காலம். ஒரு பக்கம் வேகன்சி இருக்கு. அப்ப அந்த வேலைப்படை ஒப்பந்தத்தை விரைவில் பேசி முடிச்சோம்னு சொன்னாதான் இன்னைக்கு இருக்கிற எவ்வளவு அனுமதிக்கப்படுகின்ற பதவிகள் என்ற இலக்கு என்பது நம்மளுக்கு தெரியும். என்னுடைய கோரிக்கை முதல்ல வேலைப்படை சீக்கிரம் எவ்வளவு சீக்கிரம் பேசி முடிக்கணுமோ அதை முடியும். அதுக்கு அடுத்தது சென்ற ஒப்பந்தத்துல 1/2/2019 முதல் 16/5/23 வரைக்கும் மின்வாரிய பணியில் இணைந்தவர்களுக்கு 6% ஊதிய வழங்கப்படாது ஒப்பந்தத்தில் சொல்ல கிடையாது. ஆனா அதுக்கப்புறம் ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணுறது மின்சார வாரிய வரலாற்றில் இல்லாத ஒரு புதிய விஷயமான அந்த விஷயத்தை நாங்கள் பார்த்தோம். ஏறத்தாழ 9613 கேங்மேன் தொழிலாளி, அதே போல வாரிசு வேலை சொன்ன ஒரு 1300 பேர் இதனால பாதிக்கப்பட்டாங்க. 2 ஆண்டு காலமாக அந்த பணியில் இங்கிருந்து ஃபைனான்ஸுக்கும் எனர்ஜிக்கும் போய்ட்டு வந்துருக்கு. எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எங்களுடைய வணிகம் வேதனையும் இந்த நிர்வாகம் எப்படி பார்த்துன்னு தெரியும். அன்னைக்கு ஒப்பந்தம் போட்ட அதிகாரிகள் இன்னைக்கு இல்லை. ஆனா அந்த பேப்பர்ல வேலை செய்வதற்கு, அதை எடுத்து செய்வதற்கு என்ன தடை என்பதை எடுத்து தெரியும். ஒண்ணு, நீங்க அரசை கையாட்டின்னு சொல்லுங்க, முடியாதுன்னு சொன்னா நாங்க அரசு விட்டு சண்டை போட்டு தயார். ஆனா அதை விட்டுட்டு இன்னைக்கு ஒரு பேசி இருக்கிறோம், பேச்சுவார்த்தை நடந்திருக்குது, போர்டு மீட்டிங்ல வைக்கிறோம். ஒரு தகவலுக்கு எனக்கு கிடைச்ச தகவல், ஒவ்வொரு போர்டு மீட்டிங்லையும் இந்த அஜெண்டா போகுது, இது நிதி என்ற காரணத்தை சொல்லி நீங்க இப்படி காலி பண்றது என்பது சரியில்லை. தயவு செஞ்சு வாரிய உயிரிழந்தவர்கள், போர்டு மீட்டிங் இருக்கிறவர்கள் இது குறித்து தெளிவாக பேசி அடுத்த இதுக்குள்ளே அந்த தொகையை வாங்கி கொடுக்க நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு நிதிச்சுமையும் எங்களுக்கு காரணம். இப்ப கூடி நீங்க என்ன ப்ரொபோசல் வைக்கிறது அப்படிங்கிற வருகின்ற போது கடந்த கால வரலாறு இருக்கு. போன வேதி சுட்டி காட்டின மாதிரி வாரியம் ஒரு ஆலோசனை கொடுப்பாங்க. எனக்கு இருக்கிற நிதிநிலைமை இருக்குது. உண்மையில சொல்ல போனா கடந்த 4 ஆண்டுகளாக போனஸ் பேச்சுவார்த்தை கூட நீங்க பேலன்ஸ் ஷீட் கொடுக்குறீங்க. ஏதோ எங்களை கூப்பிட்டு வச்சு ஃபார்மாலிட்டி பேசுறீங்க. இப்ப அது கூட இது கிடையாது. நீங்களாக அறிவிச்சிருக்கீங்க, கவர்மெண்ட்ல வந்து அதே தான் பிபிங்கிற முறையில் நடந்துட்டு இருக்கு. உங்களோட பேலன்ஸ் ஷீட்டை கொடுத்துட்டு என்ன வருமானம், எந்த அடிப்படையில செய்யறதுல ஏற்பாடு இல்லை. அது மாதிரி நீங்க வாரிய நிலை வச்சு நாங்க உங்களுக்கு ஒரு 10% தரோம் அல்லது ஒரு 5% தரோம், ஏதாவது ஒன்று கொடுங்க. கொடுத்தா தான் அதன் மீது எங்களுடைய கிரவுண்ட்ஸை நாங்க சொல்றதுக்கு ரெடியாது. அதான் கடந்த கால வழக்கம். பட் நாங்க இந்த முறை அது இல்லாம நாங்களே கொடுத்துட்டோம். எங்க சங்கத்தை பொறுத்தளவு நாங்க பல்வேறு காரணிகளை சொல்லி 25% வேணும் என்ற விஷயத்தை தெளிவாக கடிதம் கொடுத்துருக்கிறோம். ஒண்ணு, அதுல ஏன் இதை சொல்ல வரணும்னு கேட்டீங்கன்னா, 3 லட்சம் FSF உயர்த்தி கொடுத்தாங்க 9/2023 கவர்மெண்ட் ஆர்டர். பட் EBல எப்ப இருந்து போடுறோம், போன வருஷம் 10ஆம் மாசத்துல இருந்து எஃபெக்ட் ஆகிற மாதிரி போடுறோம். 24 இருந்து நீங்க கேங்மேன் தொழிலாளி தான் 72 தொழிலாளி இறந்து போறோம். நீங்க அந்த 3 லட்சம்ங்கிறது 5 லட்சம் வந்துச்சுன்னு சொன்னா அந்த குடும்பத்துக்கு அந்த 2 லட்சம் ரூபாய் கிடைக்கும். அதுல என்னங்க ஆயிரம் நம்மளுடைய செலவினங்கள் எங்க இருக்குது பாருங்க. இப்போ கிராஜுவேட்டி உயர்த்தி ஆர்டர் போட்டாச்சு. 1/1/2024 இருந்து எஃபெக்ட். 10ஆம் மாசம் ஆர்டர் போட்டது 1 வருஷம் ஆகி போச்சு. மின்சார வாரியத்துல அந்த 25 லட்சத்தை உயர்த்தி கொடுப்பது உத்தரவு வர மாட்டேங்குது. இதெல்லாம் எப்படி சரியாது? அரசு உத்தரவை அலுவலர்கள் கிடையாது, மற்றது கிடையாது, எல்லாமே அரசை பின்பற்றி நடக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற வாரியம் அரசுடைய பலன்களை பணியாளர்கள் கொடுப்பதற்கு 25 லட்சத்தை வழங்குவதில் என்ன தடை? சார் ரொம்ப சொல்றேன், தயவு செஞ்சு இந்த போர்டு மீட்டிங்ல பேசுறோம் செய்யறோம் அப்படிங்கிறதெல்லாம் கீழே கடுமையான அதிருப்தி இருக்குது. ஆகவே அதை கொஞ்சம் கணக்க வச்சுக்க வேண்டும் என்பது என்னுடைய ஒரு பிரதான கோரிக்கை. ஆனால் முடி சொன்னாங்க அவர் பேசும்போது கிரீன் எனர்ஜியில தான் லாபம் இருக்கு. வந்தேன் ஏன்னா இன்னைக்கு ஒரு யூனிட் மின்சாரத்தை உற்பத்தி பண்றதுக்கு நீங்களே சொல்வீங்க 60 விசா இருந்து 65 விசா ஹைட்ரோல. சோலார்ல EV தொழிலாளி கிடையாது.
விண்டில் ஈபி தொழிலாளி கிடையாது, அதிகமா இல்லை. தொழிலாளி இல்லாத இடத்துல உங்களுக்கு லாபம் வரத்தானே செய்யும். நீங்க அதுதானே வந்து டிஸ்ட்ரிபியூஷனையும் தெர்மலையும் அதான் பண்ண போறீங்க. எல்லாம் அவுட் சோர்சிங் வரைக்கும் போகும்போது தொழிலாளி இருந்த இடத்துல நிர்வாகத்துக்கு வருமானம் தான் இருக்கு. அதான் அது இருக்கிற உண்மை. நீங்க தொழிலாளி அதிகமாக போடுங்க, விண்டு நம்மளது இருக்கும், சோலார் நம்மளது இருக்கும். சோலார்ல கூட இன்னும் வருமானம் வரும். ஒரு யூனிட் நீங்க 5 ரூபா ஒரு ரீசார்ஜ் வாங்குறீங்க, இன்னொரு இடத்துல ஒரு யூனிட் அதே உற்பத்தி ஆகிற இடத்துல 7 ரூபாய்க்கு வாங்குறீங்க. வித்தியாசம் பாருங்க. இதெல்லாம் தான் காரணம் ஒழிய நீங்கள் பவர் பர்ச்சேஸ்ல நியாயமாக இருக்குன்னு சொன்னால், நாம் உற்பத்தி அதிகப்படுத்துறதுக்கு நடவடிக்கை எடுத்தீங்கன்னு சொன்னால் இன்னும் எனக்கு லாபம் கிடைக்கும். உங்களுடைய பேலன்ஸ் ஷீட்ல எங்களுக்கான சம்பளம், ஓய்வூதியர்களுக்கான ஓய்வூதியம், எக்ஸ்பெண்டிச்சர் கணக்கு போட்டா நீங்க கட்டுற வட்டியை விட எங்களுடைய தொகை என்பது கம்மியாக தான் இருக்குது என்பதை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரும். இரண்டாவது, ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நீங்க வேலைப்பளு குறித்து பேசணும். 2018 இருந்து 2025 வரைக்கும் இன்னைக்கு அப்ராக்சிமேட்டா பார்த்தோம்னு சொன்னா குறைஞ்ச ஒரு 40,000 பதவிகளாவது உருவாக்க வாய்ப்பு என்பது இருக்கு. அதே போல அண்ணா சொன்ன மாதிரி எங்ககிட்ட பேசாமையே புதிய கண்டுபிடிச்சிங்க, ரீடிப்ளாய்மெண்ட், டிஸ்கன்யூ, அது திரும்ப வாங்கிக்கலாம் இப்படின்னு நீங்களே சொல்லி பதவிகள் காலி 8,500 போஸ்ட். இது பிரிட்ஜிங் ஆஃப் செட்டில்மெண்ட். ஐஆர் இருக்கிறாங்க, எல்ஏ இருக்காங்க, எல்லாத்துக்குமே தெரியும். தொழிற்சங்கம் போக முடியாம இல்ல, இதெல்லாம் தவறு என்று சுட்டிக்காட்டி ஓரளவுக்கு தடுத்து வச்சு நிறுத்தி இருக்கிறோம். தயவு செய்து இனிமேலாவது நீங்க இந்த டிஸ்கன்யூ, ரீடிப்ளாய்மெண்ட் போகாம அந்த பொறுப்புகளை, பதவிகளை எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது, ஏன் இவ்வளவு தூரம் 25% கேட்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட உங்களுக்கு எழுதலாம். இன்னைக்கு வாரியத்துடைய கணக்கின் பிரகாரம் 30/6/2025 எடுத்தோம்னு சொன்னால் கள உதவியாளர்கள் மட்டும் 27,187 போஸ்ட் காலியா இருக்கு எல்லா இடத்துலையும். தம்பியாளர் பார்த்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட 13,661, மின்பாதை ஆய்வாளர்கள் 1,109. எப்படி மக்களுக்கு சேவை செய்ய முடியும்? நீங்க மின்னகத்துல 100 பேரை வச்சுட்டு கீழே வந்து வேலை செய்யறதுக்கு ஆள் கிடையாது. அவுட் சோர்சிங்ல கான்ட்ராக்ட்ல வந்து ஒயர்மேன் வச்சுட்டு அவன் இறக்கணும்னு அவன் காசு கொடுத்துட்டு இருக்கிறான். அந்த குடும்பத்துக்கு அரசு பண்ண வேண்டிய நிலைமை, இவ்வளவு பிரச்சனை அதை சந்திச்சுட்டு இருக்கிறான் டெய்லியும். எப்படி சார் தரமான மின்சாரத்தை, விநியோகத்தை நம்ம கொடுக்க முடியும்? மேல்மட்டத்தில் இருக்கிற எந்த அதிகாரிக்கும் இதை பற்றி தெரியாதுன்னு சொன்னா ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா எல்லாம் பாட்டம் லெவல் இருக்கு. ஏஐ இருந்தா இன்னைக்கு டாப் லெவல் வந்திருக்கீங்க. நீங்க இருக்கும்போது செக்ஷன்ல 20 பேர் இருந்தாங்க. பட் இன்னைக்கு எத்தனை பேர் இருக்காங்க? 2 கேங்மேன் வச்சு வேலை செய்யணும். கேங்மேனுக்கு என்ன சொல்லியிருக்கிறோம்? அவன் வந்துட்டு இந்த ஒர்க்கே பண்ணக்கூடாது, அவன் ஆஃப்லைன்ல தான் வேலை செய்யணும்னு சொல்றான். பட் எல்லாம் சாகிறது கூட ஆன்லைன்ல தான் செஞ்சுட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, அதை ரெக்ரூட்மெண்ட்டுக்கு என்ன தடை, என்ன பிரச்சனை? நம்ம வேலைகள் இவ்வளவு இருக்குன்னு ஏன் சொல்லாம இருக்கிறோம்? இப்போ நீங்க என்ன பண்றீங்க? ஒரு 390 ஏஇ, ஒரு 656 டிஏ, ரைட்டு, 1,800 ஐடி படித்தவர்கள். யானை பசிக்கு சோள பொறி மாதிரி இது எங்க போட போறீங்க? எப்படி நடத்த நிர்வாகத்தை? மக்களுக்கு மின்சார வாரியத்தின் மேல கோபம் வந்து இதெல்லாம் தனியார் கிட்ட போனா, இப்ப தனியார் மையத்துடைய மோகத்தில் நம்ம இருக்கிறோம். தனியார் கிட்ட போனா நல்லது என்று சொல்வதற்கு அரசும் வாரியமும் வழிவகுக்கிறதோ அப்படிங்கிற இந்த கேள்வி என்பது இருக்குது. நீங்க ஹாஸ்பிட்டல் அப்படிதான் ஸ்மார்ட் மீட்டர் கொண்டு வரீங்க, வேண்டாம்னு சொல்ல. ஆனா இப்போ இன்னைக்கு 4,000 போஸ்ட் ஹாஸ்பிட்டல் காலி, அசர் போஸ்ட் காலி. நீங்க அதெல்லாம் பார்க்கணும்ல சார்? அதுக்கெல்லாம் ஆள் கிடையாது, மீட்டிங் எடுக்குது. இப்போ நம்ம மொபைல் ஆப் எடுத்துட்டு இருக்கிறோம், அது கூட எங்களுக்கு கருத்து இருக்குது. நாங்கள் வேற விஷயம் சொல்றோம், வேலைக்கு பேசணும். ஆனா இந்த போஸ்ட்டை ஃபில்லப் பண்றதுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? யோசிச்சு பாருங்க. இதையெல்லாம் எங்க நஷ்டத்தை குறைக்கிறது? எங்க தனியா பேச்சுவார்த்தை நடத்துங்க. நாங்க சில புள்ளிவிவரங்களோடு கொடுக்குறோம். எங்க நம்மளுடைய நிதி லீக்கேஜா இருக்குன்னு சொல்றோம். அதற்கான விஷயங்கள் கிட்ட இருக்குது. பேச்சுவார்த்தை நடத்துங்க. ஆதாரபூர்வமாக சில விஷயங்களையும் சொல்றோம். நாம வாரியத்தை மேம்படுத்த முடியும். நீங்க அதெல்லாம் எதுவுமே பண்ணாம இப்படி கூட்டு வச்சு பேச்சுவார்த்தை நடத்தி என்ன நீங்க கருத்து சொல்லுங்க அப்புறம் சொல்றோம். இது இன்னும் நீடிக்கின்ற நிகழ்வாகத்தான் இருக்கும். ஸ்டோர்ல அப்படின்னா நாங்க பேப்பர் கொடுக்குறோம். எல்லா இடத்துலையும் எவ்வளவு வேக்கன்சி இருக்குன்னு பாருங்க. ஆனா டெய்லி ரிப்போர்ட் கேட்கணும். ரிப்போர்ட் மட்டும் நம்ம கேட்கறது எந்த பிரச்சனையும் கிடையாது. எதுக்கு? நீங்க நம்ம மீட்டிங் நடக்கிறது பதிலாக கீழே கலவரல கீழே வந்து என்ன சூழல் இருக்குது அப்படிங்கிற தயவு செஞ்சு ஸ்டடி பண்ணி தொழிலாளர்களுடைய இதை கோர்ப்பதற்கு உடனடியாக காலி பணியிடங்களை நிரப்பட வேண்டும். கிட்டத்தட்ட 1,40,390 போஸ்ட் என்பது தோராயமாக இன்னைக்கு சாங்ஷன் போஸ்ட் இருக்கு. இந்த 8 வருஷ காலம் இல்லாம நான் சொல்றேன். 2018 ஒர்க் அவுட் பேசாம இருந்ததுனால இன்னைக்கு 1,40,390. ஆனா பேசிக்கணும்னு சொன்னால் இது 1,70,000 கோடி வந்து. ஆனா இன்னைக்கு இந்த காலி பணியிடங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா இருக்கின்ற பணியாளர்கள் அதிகாரிகள் கூட வாரிய தலைவரையும் சேர்த்து நான் சொல்றேன் 77,000 போஸ்ட் தான் நமக்கு இன்னைக்கு இருக்கு. 63,000 போஸ்ட் காலி. இந்த 63,000 போஸ்டுக்கான சம்பளம் இது எல்லாமே படிக்கலாம். நீங்க எல்லாம் மனசு வச்சு அதனால இந்த லாபம் இருக்கிறவங்கள எங்களுக்கு அந்த காசை கொடுத்துருங்க நான் கேட்கல. காலி பணியிடங்களை நடத்துங்க, வேலைப்பளை குறித்து பேசுங்க, ஊதியம் குறித்து பேசுங்க. அதுதான் எங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். பணியாளர்களுடைய இந்த சூழலை கணக்கிட்டு ஏற்கனவே நாங்க ஒரு கடிதமாக கொடுத்திருக்கிறோம். இந்த பேச்சுவார்த்தை முடிகின்ற வரை இடைக்கால நிவாரணமாக 5,000 ரூபாய் கொடுக்கணும் என்று கேட்டிருக்கிறோம். அதையும் நீங்க கணக்கில் வச்சுங்க. 2வது, வேகன்சி ஃபில்அப் பண்ணுகின்ற பொழுது இந்த ஒப்பந்த தொழிலாளி அவன் இருக்கிறான், பல ஆண்டுகளாக வேலை செய்யலாம், உண்மையில வேலை செய்யறதுக்கு அடையாளம் வந்து நிரந்தரப்படுத்துங்க. அதே மாதிரி ஐடி படித்தவர்களை முழுமையாக எடுங்க, கேங்மான கலவையாக மாற்றுங்க. இதுக்கு மேல கடைசியா ஒன்னே ஒன்று சொல்லி முடிச்சிடறேன். அலுவலகத்தை சுத்தம் பண்றதுக்கு ஆள் வச்சு
ஒரு 1700 பேர் மின்வாரிய நிர்வாகம் தலைமை பொறியாளர் அலுவலகம் கீழிருந்து பர்டிகுலர்ஸ் வாங்கிச்சு. ஒரு 940 பேரை போட்டுட்டு பாக்கி போடாம வச்சுட்டு இருக்கீங்க. அந்த இடத்த கூடி 70 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 70 ரூபாய்க்கு 70 பைசாக்கு அவுட் சோர்சிங் விடுவது எப்படி சார் நியாயமா இருக்கு? யார் சார் கூப்பிட்டு அலுவலகத்துக்கு 70 பைசாக்கு ஒரு அலுவலகம் சுத்தம் இருக்கு? இப்ப பணியாளர் பூரா வாங்குற சம்பளத்தை ஆளுக்கு ஒரு 200 300 கொடுத்து ஒவ்வொரு இடத்துலையும் வச்சுட்டு இருக்காங்க. இது எந்த விதத்திலையும் பொருத்தம் இல்லை. மத்திய அரசு சுவிட்ச் பாரத்னு சொல்றோம், நம்ம கிளீன் இந்தியான்னு சொல்றோம். இது எல்லாம் சுத்தமா இருக்கணும்னு சொன்னா துப்புரவு பணியாளர்கள் தயவு செய்து எல்லா அலுவலகத்துக்கும் போட வேணும். இந்த கோரிக்கைகளோடு எங்களுக்கு நியாயமான ஊதியம் 25% வழங்க வேண்டும் என்ற விஷயத்தை பதிவு செய்யும்.